ஓம் சாந்தி. இன்றைய மகா வாக்கியத்தில் பாபா தாரணைக்கான நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறாரு. குறிப்பாக துரோகின்னு யாரெல்லாம் சொல்லப்படுது, டிஸ்சர்வீஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் துரோகி கிடையாது. பாபா குழந்தைங்களே ஒருத்தருக்கொருத்தர் மாயாவித்தனமான விஷயங்களை பேசுனா அவங்களும் துரோகி தான். பிறருக்கு துக்கம் கொடுத்தா அவங்களும் துரோகி தான். இப்படி துரோகியினுடைய அடையாளங்களையும் பாபா சொல்லியிருக்கிறார். அடுத்து பிகேனா யாரு? பிகே அப்படின்னாலே ஷிவ பாபாவை நினைவு செய்யணும், அந்த நினைவிற்கான உழைப்பு செய்யணும். அப்படி நீங்க நினைச்சிடாதீங்க பகவானுக்கு படைக்கப்பட்ட உணவு சுத்தமான உணவு நான் சாப்பிட்றேன், ஆகையால் என்னோட புத்தியோட தொடர்பு பாபாட்ட ஈஸியாக போயிடும் அப்படி நினைக்காதீங்க. அது சுத்தமான உணவு. போக் சாப்பிட்றோம் அப்படின்னா அது சுத்தமான உணவு. ஆனால் நினைவிற்கான உழைப்பு அவங்கவுங்க தான் செய்யணும். அப்போதான் உங்களுக்குள்ள யோக பலம் ஏற்படும். ஸோ இப்படி பாபா நிறைய ரகசியங்களை இன்னைக்கு முரளியில் சொல்லியிருக்கிறாரு. ஷிவ் பகவானுடைய மகா வாக்கியம், வாணி தேதி 23/4/2022. பாபா சொல்றாங்க, மீட்டே பச்சே बाप को याद करने की आदत डालो तो देही अभिमानी बन जाएंगे. இனிமையான குழந்தைகளே, பாபாவை நினைவு செய்வதற்கான பழக்கத்தை உருவாக்குங்கள். அப்போது தேகி அபிமானி ஆகிவிடலாம். நஷாவா குஷி காயம் ரஹேகி. போதை மற்றும் மகிழ்ச்சி நிலையானதாக இருக்கும். சலன் சுதர்த்தி ஜாய்கி. நடத்தை மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கேள்வி, ज्ञान अमृत पीते हुए भी कई बच्चे ट्रेटर बन जाते हैं कैसे? ஞான அமிர்தத்தை பருகி கொண்டிருந்தாலும் சிலர் துரோகியாகி விடுகின்றனர். எப்போது? ஞானம்லாம் கேட்டுட்டே தான் இருக்காங்க, ஆனாலும் துரோகியா இருக்காங்க. जो एक और ज्ञान अमृत पीते दूसरी ओर जाकर गंद करते अर्थात आसुरी चलन चल डिसर्विस करते. ஒரு புறம் ஞான அமிர்தத்தை பருகி கொண்டு மற்றொரு புறம் அழுக்கான காரியங்களை செய்கிறார்கள். அதாவது அசுர நடத்தை நடந்து டிஸ்சர்விஸ் செய்கிறார்கள். ईश्वर के बच्चे बनकर अपनी चलन सुधारते नहीं. ஈஸ்வரனின் குழந்தை ஆகிய பின்பும் கூட தன்னுடைய நடத்தையை திருத்திக் கொள்வதில்லை. ஆப்பஸ்மே மாயாவி பாத்தே கர்த்தே. ஒருவருக்கொருவர் மாயாவி விஷயங்களை பேசுகிறார்கள். ஏக் தோக்கோ துக்கி கர்த்தே ஓஹே ட்ரேட்டர். ஒருவர் மற்றொருவருக்கு துக்கம் கொடுக்கிறார்கள், அவர்களும் துரோகிகளே. பாபா கேத்தே பச்சே தும் யஹா ஆயே ஹோ அசுர் சே தேவதா பன்னே. பாபா கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் வந்திருப்பது அசுரனிலிருந்து தேவத்தை ஆகுவதற்காக. தோ சதா ஏக் தோமே ஞான் கி சர்ச்சா கரோ. எனவே ஒருவருக்கொருவர் ஞான சர்ச்சை செய்யுங்கள், அதாவது ஞானத்தை தான் பேசணும். தெய்வீ குண் தாரன் கரோ. தெய்வீக குணத்தை தாரணை செய்யுங்கள். அந்தர் ஜோபி அவகுணே உன்னை நிக்கால் தோ. உள்ளுக்குள் இருக்கும் அவகுணங்களை விட்டுவிடுங்கள். புத்தி கோ ஸ்வச் और சாஃப் பனாவோ. புத்தியை சுத்தமாகவும் தெளிவாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். பாடல், தக்தீர் ஜகாக்கர் ஆயி ஹூம். அதிர்ஷ்டத்தை வெளிப்படைய செய்து வந்திருக்கிறேன். ஓம் சாந்தி. பச்சோ நே கீத் சுனா और बच्चों ने ही गाया. குழந்தைங்க பாடல் கேட்டீங்க, இந்த பாடலை பாடுனதும் நீங்க தான். कोई भी स्कूल में जब जाते हैं तो तकदीर बुद्धि में रहती है कि ये इम्तिहान पास करूँगा. யாராவது பள்ளிக்கு போகிறாங்க, அதாவது ஸ்கூலுக்கு போகிறாங்க, அப்போ அவங்களோட லட்சியம் இருக்கும், இந்த பரீட்சையில் நான் தேர்ச்சி அடையணும். புத்தி மே தக்தீர் கி எய்ம் ஆப்ஜெக்ட் रहती है. அவங்களோட புத்தியில் தன்னுடைய அதிர்ஷ்டத்தோட லட்சியம் இருக்கும். अब तुम बच्चे जानते हो हम अपनी तकदीर में नई दुनिया को धारण कर बैठे हैं. இப்ப நாம பாபா குழந்தைங்க தெரிஞ்சிட்டோம், நாம நம்முடைய அதிர்ஷ்டத்துல புதிய உலகத்தை தாரணை செய்ய வந்திருக்கிறோம்.
नई दुनिया के रचने वाले परमपिता परमात्मा से हम वर्षा लेने की तकदीर ले आए हैं. புதிய உலகத்தை படைக்கக்கூடிய பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து ஆஸ்தியை எடுத்துக்கொள்வதற்கான அதிர்ஷ்டத்தை உருவாக்க வந்திருக்கிறோம். அதிர்ஷ்டம்ங்கிறது இன்னைக்கு பாபா அதுக்கு விளக்கம் சொல்ற. லட்சியம்தான் அதிர்ஷ்டம். கவுன்சா வர்ஷா, எந்த ஆஸ்தி? மனுஷ்ய சே தேவதா வ நர்சே நாராயண் பன்னிக்கா வர்ஷா. மனிதனிலிருந்து தேவத்தை அல்லது நரனிலிருந்து நாராயணன் ஆகுவதற்கான ஆஸ்தி. இஸ் ராவன் கி பிரஷ்டாச்சாரி ராஜ்யசே லே ஜாத்தே ஹே. இந்த ராவணனுடைய பிரஷ்டாச்சாரமான ராஜ்யத்திலிருந்து பாபா நம்மளை அழைத்து செல்கிறார். ஏஹே ராவன் கா பிரஷ்டாச்சாரி ராஜ்ய. இந்த உலகமோ ராவணனுடைய கீழான உலகமா இருக்கு. பிரஷ்டாச்சாரி விகார் சே பேதா ஹோத்தே ஹே. பிரஷ்டாச்சாரிகள் என்றாலே விகாரத்து மூலமாக பெறப்படுத்தவர்கள். ஒரு விகாரி கோ ஹி பிரஷ்டாச்சாரி காஜாத். மேலும் விகாரியையும் பிரஷ்டாச்சாரின்னு சொல்லுவோம். ரெண்டுமே இருக்குது. பிரஷ்டாச்சாரினாலே யாரு? விகாரத்து மூலமா பிறந்தவங்க. அடுத்து விகாரியா இருக்கவங்களையும் பிரஷ்டாச்சாரின்னு தான் சொல்லணும். பகவான் வாச் காம் மகா சத்ருஹே. பகவானோட மகா வாக்கியம் காமம் தான் மகா எதிரி. தும்கோ இன் பர் ஜீத் பானியே. நீங்கள் இதன் மீது வெற்றியடைய வேண்டும். தப் ஹி சிரேஷ்டாச்சாரி பனேங்கே. அப்போதுதான் சிரேஷ்டமானவர்களாக ஆக முடியும். பாரத் ஹி பிரஷ்டாச்சாரி, பாரத் ஹி சிரேஷ்டாச்சாரி பனேகா. பாரதம் தான் பிரஷ்டாச்சாரமா இருக்கு, பாரதம் தான் சிரேஷ்டமானதாகவும் ஆக போகுது. மூத்து பலித்தி கோஹி பிரஷ்டாச்சாரி காஜத்தஹே. ரொம்ப அழுக்கான நாற்றம் அடிக்கக்கூடிய அந்த நிலையத்தான் பிரஷ்டாச்சாரம்னு சொல்லப்படுது. அதாவது அந்த அளவுக்கு அசுத்தம், கீழான நிலை, அதைத்தான் பிரஷ்டாச்சாரம்னு சொல்லப்படுது. सत्युग में भ्रष्टाचारी होते ही नहीं, क्योंकि वहाँ माया का राज्य ही नहीं है. பாபா சொல்றாங்க, சத்தியுகத்துல பிரஷ்டாச்சாரமே கிடையாது. ஏன்னா அங்க மாயாவின் ராஜ்யம் கிடையாது. இசமய ஹைஹி ராவன் ராஜ்யம். ஆனா இந்த நேரமோ உலகத்துல என்ன நடக்குது? ராவணனோட ராஜ்யம். சபுமே 5 விகார். எல்லாருக்குள்ளேயும் 5 விகாரம் இருக்குது. सत्युग में भी अगर रावण राज्य होता तो वहां भी रावण को जलाते. சத்தியுகத்திலேயே ராவணனோட ராஜ்யம் இருந்தா அங்கேயும் பிறகு ராவணனை எரிக்க தானே செய்யணும். வஹா ஏ பாத்தே ஹோத்தி நீ. ஆனா அங்கேயோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்காது. ஏன்னா சாஸ்திரத்துல என்ன சொல்லிட்டாங்க? ராமர் இருக்கிறப்பதான் ராவணன் இருந்தாரு, கிருஷ்ணர் இருக்கிறப்ப அரக்கர்கள் இருந்தாங்க. ஆகையாலதான் பாபா சொல்ற, அப்புறம் அங்கேயே எரிக்கணும், எல்லாமே செய்யணும் இல்லையா? ஆகையால அந்த மாதிரிலாம் அங்க கிடையாது. வஹா ஹே சிரேஷ்டாச்சாரி. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே யாரு? சிரேஷ்டமானவர்கள் தான் இருப்பாங்க. भ्रष्टाचारी दुनिया में कोई ऊंच पोजीशन पर है तो सब उनको मानते हैं. ஆனா இன்னைக்கு உலகம் கீழான உலகம். இந்த கீழான உலகத்துல யாரு ஒரு உயர்ந்த பதவியில இருக்காங்களோ அவங்க சொல்றத எல்லாரும் ஏத்துக்குவாங்க. जैसे सन्यासी बहुत अच्छी पोजीशन पर है तो सब उसको मानते हैं. எப்படி பாருங்க, சன்னியாசி ஒரு நல்ல உயர்ந்த ஒரு பொசிஷன்ல இருக்கிறார், ஒரு பதவி, ஒரு உயர்ந்த நிலையில இருக்காருன்னா அந்த சன்னியாசி சொல்றதை எல்லாரும் கேட்டுக்கிறாங்க. क्योंकि वे पवित्र रहते हैं तभी ही सब मनुष्य उनको अच्छा समझते. ஏன்னா சன்னியாசிகள் பவித்திர வாழ்க்கை வாழ்றாங்க, ஆகையால மனிதர்கள் அவங்கள நல்லவங்கன்னு ஏத்துக்கிறாங்க. கவர்மெண்ட் பி அப்னே சே அச்சா சமஜ்தி ஹே. அரசாங்கத்தில் இருக்கவங்க கூட சன்னியாசியை பார்க்குறப்ப எங்களை விட இவங்க நல்லவங்க அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க. உனோக்கோ அப்பனா ராஜ் குரு பி பனாத்தியே. சில இடங்கள்ல அரசாங்கமே என்ன பண்ணுதா, சன்னியாசியை தன்னுடைய ராஜ குருவாக வச்சுக்கிறாங்களாம். சத்யுகமே தோ குரு கா நாம் ஹோத்தாய் நீ. ஆனால் சத்யுகத்தில் குரு என்ற வார்த்தை கூட கிடையாது. எப்படிப்பட்ட உலகம் பாருங்க, குரு என்ற வார்த்தை கூட கிடையாது. குரு அர்த்தாத் சத்கதி கர்னேவாலா. ஏன்னா குரு என்றாலே யாரு? சத்கதி வழங்கக்கூடியவர். சாஸ்திரமே தோ கஹானியா பனாதி. ஆனா சாஸ்திரங்கள்ல நிறைய கதை சொல்லிட்டாங்க. ராஜா ஜனக்னே உன்னை ஜெயில் மே டால் தியா. ராஜா ஜனகர் அவரை என்ன பண்ணிட்டாரா? ஜெயில போட்டுட்டாராம். யார? ஜின்மே பிரம்ம ஞான் ராஜயோகா கியான் நைத்தா. யார்கிட்ட பிரம்ம ஞானம் ராஜயோகத்தோட ஞானம் இல்லையோ அவங்கள என்ன பண்ணிட்டாரா? ஜெயில போட்டாராம்.
जब उन्हें राज्यों का ज्ञान मिला तब सेकंड में जीवन मुक्ति को पाया. ஆனா அதே ஜனகருக்கு எப்ப ராஜயோகத்தோட ஞானம் கிடைச்சதோ ஒரு வினாடியில என்ன ஆயிட்டார், அவரு ஜீவன் முக்தி நிலை அடைஞ்சிட்டார். ஏன்னா ஜனகரோட கதை கேட்டிருப்போம் இல்லையா, அவர் நாடு ஃபுல்லா அறிவிப்பு கொடுத்தார், எனக்கு முக்தி ஜீவன் முக்திக்கான வழியை காட்டணும், ஸோ அவங்களுக்கு நான் நிறைய பரிசு கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் அதே நேரத்தில் யார்கிட்ட பிரம்ம ஞானம் இல்லையா அந்த சன்னியாசி என்ன பண்ணிட்டார், இவர் சிறையில் போட்டுடுறார். அதுக்கப்புறம் அஷ்டவக்கரர் வந்து தான் என்ன பண்ணுவார், இவருக்கு ராஜயோகத்தோட ஞானத்தை கொடுப்பார். அப்போ ஒரு வினாடியில் ஜனகர் என்ன அடைஞ்சிட்டார், அந்த நேரத்தில் ஜீவன் முக்தி அடைஞ்சார். भ्रष्टाचारी का सिर्फ ये अर्थ नहीं है कि रिश्वत आदि खाते हैं. பிரஷ்டாச்சாரம் அப்படின்னா லஞ்சம் ஊழல் செய்கிறவங்க அவங்க மட்டும்னு கிடையாது. நஹி, பாப் கேத்தே ஹே ஜோ பி மனுஷ்ய மாத்திரே சப் பிரஷ்டாச்சாரி. பாபா சொல்ற இன்னைக்கு யாரெல்லாம் மனுஷங்க இருக்காங்களோ எல்லாருமே பிரஷ்டாச்சாரிகள் தான். क्योंकि सबके शरीर विकार से पैदा. காரணம் என்ன, எல்லாரோட சரீரமும் விகாரத்தின் மூலமாக உருவானது. தவறு செய்கிறவங்க, லஞ்சம் வாங்குறவங்க, ஊழல் செய்கிறவங்க அவங்க தான் பிரஷ்டமானவங்கன்னு கிடையாது, எல்லா மனுஷங்களுமே. ஏன்னா எல்லாரோட சரீரமும் விகாரத்தால் பிறந்தது. துமாரா ஷரீர் பி விகார் சே पैदा हुआ. பாபா சொல்ற உங்களோட சரீரமும் விகாரத்து மூலமாக தான் பிறந்துச்சு. பரந்து அபி தும் ஜான்தே ஹோ ஹம் ஆத்மா பாப் கே பனே ஹோ. ஆனால் இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்டு நீங்கள்லாம் ஆத்மாக்கள் பாபா மூலமாக பிறந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சிட்டீங்க. தேக அபிமான் சோடு தியாகே, தேக அபிமானத்தை நீங்களாம் விட்டுட்டீங்க. इसलिए तुम परमपिता परमात्मा की मुख्य वंशावली हो, ஈஸ்வரிய சந்தானு. ஆகையால நீங்க பரம்பிதா பரமாத்மாவுடைய முக வம்சாவளியினர், ஈஸ்வரனோட குழந்தைங்க. परमपिता परमात्मा ने आकर तुम आत्माओं को अपना बनाया है. परमपिता परमात्मा ஆத்மாக்களாகிய உங்களை தன்னுடையவராக்கியிருக்கார். ये बहुत गुह्य बातें हैं. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயங்கள், நல்லா டீப்பாக புரிஞ்சுக்கணும். எதுக்காக பாபா ஆழமான விஷயம்னு சொல்கிறாரு, மேலோட்டமாக கேட்டாலாம் புரியாது, ஆழ்ந்து போய் அதை பற்றி கேட்டு அதை சிந்தனை பண்ணாதான் புரியும். हम आत्मा परमपिता परमात्मा की वंशावली बने हैं. எதை நாம் புரிஞ்சுக்கணும், நான் ஆத்மா பரம்பிதா பரமாத்மாவுடைய வம்சத்தை சேர்ந்தவன். ஆத்மா கேத்தி ஹே பாபா. ஆத்மா தான் என்ன சொல்லுது, பாபான்னு சொல்லுது. सत्युग में आत्मा कोई परमात्मा को बाबा ने कही. ஆனால் அதே சத்யுகத்தில் ஆத்மா பரமாத்மா பார்த்து பாபான்னெல்லாம் சொல்லாது அங்கெல்லாம். वहाँ तो जीवात्मा जीवात्मा को बाबा कहेगी. ஆனால் அங்கே இருக்கிறதோ யார், ஜீவாத்மா, அதாவது மனித சரீரத்தில் இருக்கிற ஆத்மா. அப்போ அந்த ஆத்மா யாரை பார்த்து அப்பான்னு சொல்லும், ஒரு ஜீவாத்மா, அதாவது ஒரு உடலில் இருக்கக்கூடிய தனக்கு பிறப்பு கொடுத்தவரை பார்த்து தான் அது தந்தைன்னு சொல்லும். தும் ஜீவாத்மாகும், நீங்களும் இப்போ ஜீவாத்மாக்கள் தான். अब बाबा ने कहा है अपने को आत्मा निक्षय कर परमात्मा को याद करो. ஆனால் இப்போ பாபா என்ன சொல்றாரு, தன்னை ஆத்மான்னு நிச்சயம் செஞ்சு பரமாத்மாவும் நினைவு செய்யுங்க. சப்சே உத்தம் ஜனம் தும் பிராமணோ காஹி. எல்லாத்தையும் விட உத்தம பிறவி பிராமணர்களுடைய பிறவி தான். ஆத்மா கேத்தி ஹே ஹம் ஆப்கே பச்சே பனேங்கே. ஆத்மா சொல்லுதான், நான் இப்போ உங்க குழந்தை ஆயிட்டேன். கர்ப் சே தோடே ஹி நிக்கலே ஹே. கர்ப்பத்துல இருந்தெல்லாம் நான் வரல, உங்க குழந்தை ஆயிட்டேங்கிறக்கா நான் கர்ப்பத்தினால ஜெனிக்கல. பாபா கோ பேச்சான் கர் உன்கே பனி. பாபாவை அறிந்து கொண்டு அவருடையவராகிவிட்டோம், அதுதான் குழந்தையாகிறது. शिव बाबा हम आपके ही हैं और आपकी ही मत पर चलेंगे. शिव बाबा நான் உங்களுடையவன், உங்களுடைய வழியிலேயே செல்வேன். சொல்றமா அப்படி? கித்தனி சூக்கியம் பாத்தே, எவ்வளோ சூட்சுமமான விஷயங்கள் இது. बाबा ने कहा है जब बाबा के पास जाते हो तो ये निश्चय करो कि हम शिव बाबा के सामने बैठे. பாபா சொல்றார், எப்போ பாபாட்ட வரீங்களோ உறுதி பண்ணிட்டு வாங்க, நான் शिव பாபாட்ட தான் போறேன், நான் शिव பாபாவை தான் சந்திக்க போறேன். இந்த உறுதி இருக்கணும் உங்களுக்கு. ஆத்மா பி நிராகார் तो शिव बाबा भी निराकार. ஆத்மாவும் நிராகாரம், शिव பாபாவும் நிராகாரம். ஆத்மாவும் நிராகாரம், शिव பாபாவும் எப்படிதான் இருக்காரு, நிராகாரம் தான். शिव बाबा की याद से ही विक्रम विनाश होते. அப்படிப்பட்ட நிராகாரமான शिव பாபாவை நினைச்சாதான்
விக்கர்மம் அழியும். எதுக்கா பாபா சொல்றாரு? ஆத்மாவும் நிராகாரம், சிவபாபாவும் நிராகாரம். நிராகாரத்தை நினைச்சாதான் விக்கர்மம் அழியும். யாது நீக்கியா தோ பிரஷ்டாச்சாரி பனே. நினைவு செய்யாததால தான் பிரஷ்டாச்சாரி ஆனார். கித்னி கடி பாத்தே. இதெல்லாம் பாருங்க எவ்வளோ கடுமையான விஷயங்கள். परंतु बहुत बच्चों को ये भूल जाता है कि मैं आत्मा परमपिता परमात्मा की गोद में बैठी हूँ. எந்த விஷயம் மறந்து போயிடுது? நான் ஆத்மா பரம்பிதா பரமாத்மாவோட மடியில இருக்கிறேன். அவரோட மடிக்கே வந்துட்டேன்னா என்ன அவருக்கு சொந்தமாயிட்டேன். भूलने के कारण वह नशा और खुशी ने रहती. மறந்த காரணத்தினால போதையோ மகிழ்ச்சியோ ஏற்படல. बाप को याद करने की आदत पड़ जाए तो தேஹி அபிமானி பன் ஜாவே. பாபாவை நினைவு செய்யறதுக்கான பழக்கம் ஏற்பட்டுருச்சுன்னா நீங்க தேஹி அபிமானி ஆயிடுவீங்க. विलायत में बहुत बच्चियां सम्मुख नहीं है परंतु बाबा को याद करती है. பாபா சாக்காரத்தில் இருக்கிறப்ப சொல்லியிருக்கார். அந்த நேரத்தில் ஃபாரின் சேவையெல்லாம் ஆரம்பிக்கலை. பாபா சொல்றார், அயல் நாட்டில் ஃபாரின்ல கூட நிறைய என்னோட குழந்தைங்க இருக்காங்க. என்னை முன்னாடி வந்ததில்லை, என்னை பார்த்ததில்லை, ஆனால் என்னைவே நினச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறார். பாபா கோ போத் பியார் சே யாது கர்னேன். அது போல் நாமளும் என்ன பண்ணணும்? பாபாவை ரொம்ப அன்பாக நினைக்கணும். ஜெய்சே சஜினி சாஜன் கோ கித்தனா பியார் சே யாது கர்த்தி ஹை. எப்படி ஒரு நாயகி நாயகனை எவ்வளோ அன்பாக நினைப்பாங்க. சிட்டி நெகி ஆத்தியே தோ சஜினி போத் ஹைரான் ஹோ ஜாத்தி ஹை. தன்னோட நாயகன்கிட்டருந்து கடிதம் வரலைன்னா போச்சு, நாயகி என்ன ஆயிடுறாங்களா, அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுறாங்களாம். தும் சஜினியோ கோ தோ தக்கா காக்கர் சாஜன் மிலா ஹே தோ யாத் அச்சி ரேனி சாஹியே. இங்கே கூட நீங்கள்லாம் நாயகிகள். நீங்கள் ஏமாற்றம் அடைஞ்சு அடைஞ்சு தடுமாறி பிறகுதான் உங்களுக்கு இந்த நாயகன் கிடச்சிருக்கார். அப்போ இவரை எவ்வளோ நல்லா நினைக்கணும். சலன் பி படி அச்சி சாஹியே. நாயகியோட நடத்தையும் நல்லா இருக்கணும். பெண்ணுனால என்ன பார்ப்பாங்க? நடத்தையை தான் பார்ப்பாங்க. அசுரி சலன் வாலைக்கு கலாஹி ஜுட்டு ஜாத்தாஹி. அசுர நடத்தை இருக்கிறவங்களோட தொண்டை என்ன ஆயிடுமா? கட்டி போயிடுமா. बाबा चलन से ही समझ जाते हैं, ये याद नहीं करते हैं, इसलिए धारणा नहीं होती है. பாபா நடத்தையை வச்சே புரிஞ்சுக்குவாராம், இவங்க நினைவே செய்கிறது இல்லையே, இவங்களுக்கு அப்போ தாரணையும் இருக்காது. சர்வீஸ் நஹி கர்த்தே தோ பதவி நஹி பா சகே. அடுத்து பாபா சொல்றார், சேவா பண்ணலைன்னா பதவியும் கிடைக்காது, தாரணையும் இருக்காது, பதவியும் கிடைக்காது. பேலே பேலே தோ பாப்கா பண்ண. முதல்ல பாபாவுக்கு குழந்தையாகணும். बीके बनना पड़े. அதுவும் என்ன ஆகணும்? बीके ஆகணும். बीके को जरूर शिव बाबा की याद रहेगा क्योंकि दादे से वर्षा लेना है. बीकेனாலே அவங்களுக்கு யாரோட நினைவு தான் இருக்கும்? शिव பாபாவோட நினைவு தான் இருக்கும். ஏன்னா தாத்தாட்ட வந்து சொத்து வாங்கணும்ல, அதனால நினைவு எங்கே தான் இருக்கும்? शिव பாபாட்ட தான் இருக்கும். याद में रहना बड़ी मेहनत है. நினைவில் இருக்கிறதுக்கு அதிகமான உழைப்பு தேவை. ऐसा कोई मत समझो भोग लगाते हैं और हम वाकाते हैं तो बुद्धियोग बाबा से लग जाएगा. नहीं, அப்படிலாம் நினச்சிடாதீங்க. போக் வைக்கிறாங்க, அந்த போகை நான் சாப்பிட்றேன், ஆகையால் என்னோட புத்தி பாபாட்ட போய் கனெக்ட் ஆகிடும். பாபா சொல்ற கிடையாது, அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. எத்தோ சுத்த போஜனை, இது சுத்தமான உணவு, அவ்வளோதான். பரந்து ஓ மெஹனத் ந கரே தோ குச் பி நஹி ஹுவா. ஆனால் நினைவிற்கான உழைப்பு செய்யலைன்னா எதுவுமே நடக்காது. நினைவிற்கான உழைப்பு செய்யலைன்னா எதுவுமே நடக்காது. சிரேஷ்டாச்சாரி யாது சேஹி பனேங்கே. சிரேஷ்டமானவர்களாக நினைவின் மூலமாகவே ஆக முடியும். பவித்திரதா ஃபர்ஸ்ட் ஹே. பவித்திரதா தான் முதன்மையானது. ஆத்மா को शुद्ध बनाने के लिए योग का बल चाहिए. ஆத்மாவை சுத்தப்படுத்தணும்னா யோக பலம் வேண்டும். पानी में स्नान आदि करने से तो पावन बन नहीं सकते. தண்ணியில் போய் குளிக்கிறனாலலாம் நீங்கள் தூய்மையாக முடியாது. क्योंकि पतित आत्मा ही बनती है. ஏன்னா அழுக்காகிறது ஆத்மா தான். தண்ணியில் போய் குளிக்கிறது சரீரம், ஆத்மா கண்ணுக்கு தெரியாது, கையில் பிடிச்சிக்க முடியாது. அப்போ தண்ணியில் குளிக்கிறப்ப எப்படி ஆத்மா சுத்தமாகும்? ஜேவர் ஜூட்டா ஹே உன்கோ ஹம் சாஃப் கர்த்தே ஹே பரந்து நெய். இந்த உடல் தான் பொய்யானது, அதாவது போலியான நகை போல இந்த உடம்பு தான் போலியானது, இதுதான் பாவம் படியுது, இதை தூய்மைப்படுத்துறதுக்காக தான் நான் புனித நீராடுறேன் அப்படி நினச்சிக்கிறாங்களா? ஆனால் சரியானது கிடையாது.
ஆத்மா அகர் சுத் ஹோத்தி தோ ஷரீர் பி சுத் ஹோத்தா है. ஆத்மா தூய்மையாக இருந்தால் சரீரம் எப்படி தான் இருக்கும்? கண்டிப்பாக தூய்மையாக தான் இருக்கும். யஹா ஏக் பி சிரேஷ்ட நை. ஆனால் இங்கேயோ ஒருத்தர் கூட சிரேஷ்டமானவங்க கிடையாது. சத்யுகமே ऐसा नहीं कहेंगे. சத்யுகத்தில் இப்படி யாரும் யாரை பார்த்து சொல்ல மாட்டோம். वो तो संपूर्ण निर्विकारी छोला विकारी हो तो आत्मा फिर पवित्र कैसे हो सकती है. ஆத்மா சம்பூர்ண நிர்விகாரி, ஆனால் உடல் விகாரி அப்படின்னா பிறகு ஆத்மாவை எப்படி பவித்திரம்னு சொல்ல முடியும்? ஆத்மா பவித்திரமாக இருந்தால் சரீரமும் பவித்திரமாக தான் இருக்கும். ஆத்மா நல்லா இருக்கு, சரீரம் சரியில்லை அப்படி சொல்லவே முடியாது. சோனா பவித்திர ஒரு ஜேவர் ஜூட்டே பனே கேசே ஹோ சக்தா है. தங்கம் பவித்திர தங்கம், ஆனால் நகை போலி நகை செஞ்சுட்டாங்க அப்படி சொல்ல முடியுமா? அப்படி நடக்கவே நடக்காது. அசல் தங்கம்னா அசல் நகையாக தான் இருக்கும், போலி தங்கம்னா தான் போலி நகையாக இருக்கும். இல்லை தங்கம்லாம் நல்லா இருக்குது, நகை தான் நல்லா இல்லை அப்படி நீங்கள் சொல்ல முடியாது. அது எப்படி நடக்கும்? அச்சி தர சம்ஜான, இதெல்லாம் நல்லா புரிய வைக்கணும். இசமே கோய் பி சிரேஷ்டாச்சாரி நெய். இந்த நேரம் யாருமே சிரேஷ்டமானவங்க கிடையாது. பாப் கோபி நெஹி ஜான்தே ஒரு பவித்திரதா பி நெய். பாபாவையும் தெரிஞ்சுக்கல, பவித்திர வாழ்க்கையும் வாழல. तुम बच्चे जानते हो कि गरीब ही गुप्त पुरुषार्थ करके राज्य भाग्य लेते हैं, बाकी तो सबका विनाश होना है. உங்களுக்கு தெரியும், ஏழைகள் தான் குப்தமான புருஷார்த்தம் செய்து ராஜ்யத்தை அடைகிறாங்க, மற்ற எல்லாருமே அழிஞ்சிடுவாங்க. ये ज्ञान है भारत के लिए. இந்த ஞானமே பாரதத்திற்காக. பாபா कहते हैं मेरे भक्तों को ये ज्ञान सुनाओ. பாபா இன்னைக்கு நமக்கு டியூட்டி கொடுக்குறார், சேவைக்கான டியூட்டி கொடுக்குறார். என்ன டியூட்டி கொடுக்குறாரு? என்னோட பக்தர்களுக்கு போய் ஞானம் சொல்லுங்க. பாபாவுக்கு எவ்வளோ அன்பு இருக்கும் இல்லையா அவரோட பக்தர்கள் மேலே, ஜென்ம ஜென்மமாக நினைக்கிறாங்கல்ல, அந்த பக்தர்களுக்கெல்லாம் போய் என்ன பண்ணுங்கன்றார் பாபா? ஞானம் கொடுங்க. शिव के पूजारी हो या देवताओं की पूजारी हो, சிவனுடைய பூஜாரியாக இருக்கட்டும் அல்லது தேவதைகளை பூஜிக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு போய் ஞானம் சொல்லுங்க. दूसरे धर्मों में भी बहुत कन्वर्ट हो गए. சில பேர் மாற்று தர்மத்துக்கு போயிட்டாங்க, அதான் மதம் மாறி போனவங்களும் இருக்காங்க. உன்சே பி நிக்கலாங்க, அங்கேருந்து அவங்கெல்லாம் இங்கே வருவாங்க. மூல பாத் ஹே யஹா கி பவித்திரதா. ஆனால் முக்கியமான விஷயமே இங்கே பவித்திரமாக இருக்கணும். तब तो अपवित्र मनुष्य उन्हों को अपना गुरु बनाए माता टेकते हैं. ஏன்னா அப்பவித்திரமான மனிதர்கள் என்ன பண்ணுறாங்களாம்? பவித்திரமாக இருக்கிறவங்கள குருவாக்கிட்டு அவங்க காலில் போய் விழறாங்க. பரமாத்மா தோ ஹே எவர் பவித்திர. ஆனால் பரமாத்மா எப்போவுமே பவித்திரமானவர். உன்கோ சம்பூர்ண நிர்விகாரி பி நஹீ கர் சக்தே. அவரை பார்த்து சம்பூர்ண நிர்விகாரின்னு சொல்ல முடியாது. விகாரங்கிறதே கிடையாதுல்ல, அப்புறம் எப்படி சம்பூர்ண நிர்விகாரின்னு சொல்ல முடியாது? எப்போவுமே பவித்திரமானவர். பரமாத்மாக்கு மகிமா அலகு, பரமாத்மாவுடைய புகழ் தனிப்பட்டது. இப்போ தேவதைகள் என்ன சொல்கிறோம்? சம்பூர்ண நிர்விகாரி. ஏன்னா ஒரு காலத்தில் விகாரியாக இருக்காங்க, விகாரியாக இருந்து நிர்விகாரியாகிறாங்க. ஆனால் பாபா விகாரியாகிறது கிடையாது, ஆகையால் அவர் நிர்விகாரினே சொல்ல முடியாது. அவர் பவித்திரம். எவர் பவித்திரன்? देवताओं की महिमा अलग गाई जाती है, संपूर्ण निर्विकारी उनको फिर विकारी जरूर बनना है. தேவதைகளுடைய புகழ் தனித்துவமாக பாடப்படுது. அதாவது தேவதைகளை பார்த்து என்ன சொல்கிறாங்க? சம்பூர்ண நிர்விகாரின்றாங்க. அப்போ கண்டிப்பாக அடுத்தவங்க என்ன ஆயிடுறாங்க? விகாரி ஆயிடுறாங்க. ये बातें बुद्धि में धारण कर फिर औरों को भी समझाना है. இந்த விஷயங்களெல்லாம் புத்தியில் தாரணை பண்ணி பிறகு மற்றவங்களுக்கும் புரிய வைக்கணும். யாதவ் और गौरव यथा राजा रानी तथा प्रजा सबके विनाश को पाया है. எப்படி ராஜா ராணியோ அப்படித்தான் பிரஜைகள் எல்லாருமே அழிய போகிறாங்க. யாதவர்களும் இருக்காங்க, கௌரவர்களும் இருக்காங்க. பாக்கி ஜெய் ஜெய்கார் பாண்டவ சேனாக்கி ஹுய். ஆனால் யார் இருந்தாலும் வெற்றி பாண்டவ சேனைகளுக்கு தான் பாடப்பட்டிருக்கு. ஓஹே குப்த். ஆனால் அந்த பாண்டவர்கள் எப்படி இருக்காங்க? குப்தமாக மறைமுகமாக தான் இருக்காங்க, வெளியிலலாம் தெரியல. சாஸ்திரோं में तो दिखाया है पांडव पहाड़ों पर गल गए. சாஸ்திரங்களில் கூட என்ன காட்டிட்டாங்களா? பாண்டவர்கள் மலையில் போய் மழையா உறைஞ்சு போயிட்டாங்க. பிரளय का हिसाब निकाल दिया है परंतु प्रलय तो होते नहीं है.
இந்த காலகட்டத்தில் பிரளயம் வந்துச்சு, உலகத்தில் எல்லாரும் அழிஞ்சிட்டாங்கன்னு கணக்கு போட்டு சொல்கிறாங்களாம். ஆனால் அப்படியெல்லாம் பிரளயம் வரவில்லை. गीता का भगवान कहते मैं धर्म की स्थापना करता हूँ. கீதையோட பகவான் சொல்றாரு, நான் தர்மத்தையே படைக்கிறேன். பதி துனியா மே ஆயா ஹோ பாவன் ராஜ்ய பனானே. பதீதமான உலகத்துக்கு பாவனமான உலகத்தை உருவாக்குறதற்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லப்பட்டிருக்கு. ராஜயோக் சிக்கானே ஆயா ஹோ. பாபா சொல்றார், நான் ராஜயோகா கற்றுக் கொடுக்கறதுக்கா வந்திருக்கிறேன். ये जो प्रदर्शनी होती है उसमें राजयोग भी सिखाया जाता है. படவிளக்க கண்காட்சியில் ராஜயோகத்தையும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். பாபா அடுத்த டியூட்டி கொடுக்குறார் இன்னைக்கு. துமாரா சாரா மதார் ஹே சம்ஜானே பர். உங்களுடைய எல்லாத்துக்கும் ஆதாரம் என்ன? புரிய வைக்கிறதுல தான் இருக்கு. பாபா ने कहा था ये चित्र बनाओ कि कैसे हम राजयोग में रहते हैं. பாபா ஏற்கனவே சொல்லியிருந்தாராம், இந்த மாதிரி ஒரு சித்திரத்தை உருவாக்குங்க. எப்படி நம்ம ராஜயோகாவில் உட்காடுறோம், என்ன பண்ணுறோம், இதை வச்சு ஒரு சித்திரம் உருவாக்குங்கன்னு பாபா டியூட்டி கொடுத்துருந்தாராம். ஊப்பருமே சிவபாபாக்கா சித்திரம். அதில் எல்லாத்துக்கும் மேலே என்ன இருக்கணும்? சிவபாபாவுடைய சித்திரம் இருக்கணும். அப் சிவபாபாக்கு யாதுமே பேட்டேஹி. நாங்கள்லாம் சிவபாபாவுடைய நினைவில் இருக்கிறோம். கீழே சித்திரத்தில் நம்மெல்லாம் இருக்கணும். உன்கி ஹி மத்பர் சல்தேஹி. அவருடைய வழியில தான் நாங்கள் நடக்கிறோம். ஏஹே ஸ்ரீ ஸ்ரீ ருத்ர ஜோ ஹம்கோ சிரேஷ்ட பனாத்தேஹி. இவர்தான் ஸ்ரீ ஸ்ரீ ருத்ரர். இவர்தான் நம்மை தூய்மையாக்குறாரு, சிரேஷ்டமாக்குறாரு. இதெல்லாம் சொல்லணும். ஸ்ரீ ஸ்ரீ கா டைட்டில் வாஸ்தவமே உன்கா ஹீ ஹே. ஸ்ரீ ஸ்ரீ என்ற டைட்டில் யாருக்கு மட்டும்தான்? சிவ பாபாவுக்கு மட்டும்தான். ஏ பாரத் கியோ இத்தனா கிரா ஹே. இந்த பாரதத்தோட நிலைமை ஏன் இவ்வளோ மோசமாயிடுச்சுன்னு கேட்குறார் பாபா. ஏன் மோசமாயிடுச்சு பாரதத்தோட நிலைமை? முக்கிய காரணம் என்ன? நம்ம அடிக்கடி வானியில் கேட்டிருக்கிறோம். பாபா இந்த பாயிண்ட் அடிக்கடி சொல்லியிருக்கார். இந்த காரணத்தினால தான் பாரதம் கீழாயிடுச்சு, பாரதம் மோசமான நிலைக்கு போயிடுச்சு. அது என்ன காரணம்? एक तो ईश्वर को सर्वव्यापी समझ बैठे. ஒன்று ஈஸ்வரன் சர்வவியாபி நினச்சிட்டு இருக்காங்க. और अपने को ईश्वर मान बैठे. அடுத்து இன்னொரு பக்கம் தன்னையே ஈஸ்வரன் நினச்சிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. அதான் காரணம்ன்றார் பாபா. தும் ஜான்தே ஹோ சத்குரு தோ ஏக் ஹி பாப்பே. நாம தெரிஞ்சிட்டோம் சத்குரு என்பவர் ஒரே ஒரு பாபா மட்டும்தான். உன்கி ஏ ஜன்ம பூமி ஹே. அவருடைய ஜென்ம பூமி இதுதான். சச்சி சச்சி சத்யநாராயண் கி கதா பாப் கி ஆக்கர் சுனாயே பேடா பார் கர்த்தே ஹி. உண்மையிலும் உண்மையான சத்திய நாராயணருடைய சத்திய கதையை பாபா வந்து தான் சொல்லி நம்முடைய படகை கரை சேர்க்கிறார். பாப் கேத்தே ஹே பதீத் பாவன் தோ தும் முஜே ஹி கேத்தே ஹோனா. பாபா நம்மளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் தானே என்னை பதீத்த பாவனன்னு சொன்னீங்க. நம்ம தானே சொன்னோம். ஆகையால் நம்மகிட்ட கேட்குறார் பாபா, முஜே ஹி சப்கோ வாபஸ் லே ஜானே. அப்போ அதில் எனக்கு இன்னொரு பொறுப்பு வந்துருச்சுன்றார். பத்தீத்த பாவனன்னு சொல்லிட்டீங்க, இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? நான் தான் தூய்மையானவங்களெல்லாம் என் கூடவே கூட்டிகிட்டு போகணும். அதுவும் இருக்குதுன்றார் பாபா. யஹே கயாமத் கா சமய் ஜப்கி ஹிசாப் கிதாப் சுக்து கர் ஹமே வாபஸ் ஜாத்தே ஹி. இது இறுதி நேரம். அனைவருமே அவங்கவுங்களோட கணக்கு வழக்கம் முடிச்சிட்டு எல்லாருமே வீட்டுக்கு திரும்பி போகணும். சப் கேத்தே ஹே நவ பாரத் நவ டெல்லி ஹோ. எல்லா பக்கமும் சொல்கிறாங்களா, புது டெல்லி வரணும், புதிய பாரதம் வரணும், எழுச்சி அடையணும்னு சொல்கிறாங்க. அப் நவ் பாரத்தோ ஸ்வர்கிஹீதா. புதிய பாரதம்னு எதை தான் சொல்லணும்? சொர்க்கத்தை தான் சொல்லணும். அபுத்தோ நரக் ஹேனா. ஆனால் இப்போ பாருங்க, அதே நரகம் ஆயிடுச்சு. பிரஷ்டாச்சாரி பன்தே ஜாத்தே. நாளுக்கு நாள் மக்களோட நிலைமை என்ன ஆகிட்டே போகுதா? மோசமாயிட்டே போகுது. ஏ சமஜ்னே ஒரு சம்ஜானேக்கு பாத்தே ஹோ. இது புரிஞ்சுக்கவும் வேணும், இந்த விஷயத்த மற்றவங்களுக்கு போய் புரிய வைக்கவும் செய்யணும். ஆத்மா और परमात्मा का रूप भी कोई नहीं जानते हैं. இந்த உலகத்தில் பாருங்க, ஆத்மாவுடைய உருவம் என்ன, பரமாத்மாவுடைய உருவம் என்ன, அதுவே நான் நிறைய பேருக்கு தெரியாது. बल कहते हैं हम आत्मा परमात्मा की संतान है, परंतु नॉलेज चाहिए ना. ஆனால் சொல்கிறாங்களா, நாமெல்லாம் ஆத்மாக்கள், பரமாத்மாவுடைய குழந்தைங்க. ஆனாலும் பாபா சொல்கிறார், அவங்களுக்கு அந்த ஞானம் இருக்கணும்ல. அவங்களுக்கு என்ன இருக்கணும்? அந்த ஞானம் இருக்கணும்.
ஆத்மா எவ்வளோ புனர்ஜென்மத்தில் வருது, இப்படிலாம் நம்ம சொல்லிட்டோமே. இப்போ சிவபாபா புனர்ஜென்மத்தில் வர்றது கிடையாது. அப்போ உண்மையானவர் யார்? இதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம சிந்தனை பண்ணி பார்க்கணும். அப்போ தான் யாராவது கேட்குறப்ப நமக்கு தெரியும். ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்போ அவங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த மாதிரி கிளாரிஃபிகேஷனான பாயிண்ட் எல்லாம் நம்ம வச்சுக்கணும். तुम आत्मा कितने पुनर्जन्म लेती है, कहाँ रहती है, फिर कैसे आती है, क्यों दुखी बनाती है, कुछ भी समझ नहीं है. ஆத்மா புனர்ஜென்மம் எடுக்குது. ஆனால் எங்கே இருக்கு, எப்படி வருது, ஏன் துக்கத்தை அடையுது, இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. ஒரு ஆத்மா ஒரு உடல்லேருந்து இன்னொரு உடலுக்கு போகுது. இந்த பிறவி முடிஞ்சிடுச்சு, அடுத்த பிறவி எடுக்குதுன்னா எங்கே போய் எடுக்கும், அதோட பிறப்பில் அது என்ன பண்ணும், அதோட ரோல் என்ன, இதை பற்றியெல்லாம் யாருக்குமே தெரியாது. இப்போ திடீர்னு இறந்தவங்கள கூப்பிடுறாங்க ஒரு பிராமணோட சரீரத்தில். அப்போ ஆத்மா வருது பேசுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆத்மா எப்படி வரும், எப்போ வரும், வந்து என்ன பண்ணுது, இதெல்லாம் கூட எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. तुम बच्चे जानते हो बाबा हम आत्माओं को पवित्र बनाने आया है. குழந்தைங்களாகிய நாம தெரிஞ்சிட்டோம், பாபா ஆத்மாக்களாகிய நம்மளை பவித்திரமாக்குறதுக்காக வந்திருக்கார். तो वो देवी गुण भी चाहिए. ஆனால் அதே நேரத்தில் அவரே பவித்திரமாக்கிட்டே இருந்தால் போதுமா? நம்ம கிட்ட என்ன இருக்கணும், தெய்வீக குணங்கள் இருக்கணும். मैं देवता बन रहा हूँ तो मेरे में कोई भी अवगुण नहीं होना चाहिए. நான் தேவதையாயிட்டே இருக்கிறேன், எனக்குள்ள எந்த ஒரு அவகுணங்களும் இருக்கக்கூடாது. नहीं तो 100 गुना दंड खाना पड़ेगा, இல்லைன்னா 100 மடங்கு தண்டனை அடைய வேண்டி இருக்கும். पवित्रता की प्रतिज्ञा करके फिर अगर कोई बुरा काम करते हैं तो 100% अपवित्र भी बन पड़ते हैं. தூய்மைக்கான உறுதிமொழி கொடுத்துட்டு பிறகு யாராவது தவறான கர்மா செய்கிறாங்க, பவித்திரத்தாவை கைவிட்டுட்டாங்க அப்படின்னா பாபா சொல்கிறாங்க அவங்களுக்கு 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். அது மட்டும் இல்லை, மீண்டும் 100% अपवित्रமாகவும் ஆயிடுவாங்க. சர்வீஸ் கே பதிலே और ही डिसर्विस करते हैं. சேவை செய்கிறதுக்கு பதிலாக சேவையிலேயே புறம்பான காரியத்தை செஞ்சிடுறாங்க. इसलिए फिर पद भ्रष्ट हो जाता है. பிறகு பதவி என்ன அவங்களுக்கு குறைஞ்சு போயிடுது. हमेशा आपस में एक दो में ज्ञान की चर्चा चलनी चाहिए. எப்போவுமே உங்களுக்குள்ள ஒருத்தர் பேசிக்கிட்டீங்கன்னா ஞானத்தோட சர்ச்சை மட்டும் பண்ணுங்க. हम बाबा के पास आए हैं कांटे से फूल अथवा मनुष्य से देवता बनने, बाप से स्वर्ग का वर्षा लेने. நாம் பாபாட்ட வந்திருக்கிறதே எதுக்காக? முள்ளுலேருந்து மலராகணும், மனிதன்லேருந்து தேவதையாகணும், சொர்க்கத்துக்கான ஆஸ்தியை எப்படியாவது பாபாட்ட இருந்து வாங்கணும். बल कहते हैं आत्मा परमात्मा के संतान है, परंतु नॉलेज चाहिए, धारणा चाहिए. जो मायावी बातें करते हैं, किसको दुखी करते हैं, तो उनको ट्रेटर कहा जाता है. பாபா சொல்கிறாங்க நாம் வந்திருக்கிறதே முள்ளிலிருந்து மலர் ஆகிறதுக்காக. அதே நேரத்தில் ஒருத்தர் சொல்கிறத இன்னொருத்தர் என்ன பண்ணணும், கேட்கணும். பிறருடைய கருத்துக்களையும் சேவைன்னு வர்றப்போ சுய முன்னேற்றத்துக்காக நம்ம எது பண்ணுறோமோ அப்போ பிறருடைய கருத்துக்களையும் கேட்கணும். हम बाबा के पास आएंगे कांटे से फूल अथवा मनुष्य से देवता बनने, बाप से स्वर्ग का वर्षा लेने. நாம் பாபாட்ட வந்திருக்கிறதே முள்ளிலிருந்து மலர் ஆகிறதுக்காக, மனிதன்லேருந்து தேவதை ஆகிறதுக்காக, மேலும் பாபாட்டிலேருந்து சொர்க்க ஆஸ்தி அடையிறதுக்காக வந்திருக்கிறோம். यही बात एक दो को सुनानी चाहिए. இந்த ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் போய் சொல்லுங்க. ஆத்மா और परमात्मा का रूप भी कोई जानते नहीं. ஆத்மா பரமாத்மாவுடைய ரூபம் என்னங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியல. அது எப்படி உருவத்தில் இருக்கும் ஆத்மா, பரமாத்மா எப்படி இருப்பாரு தெரியல. ஏன் தெரியல? பல் கேத்தே ஹே ஆத்மா பரமாத்மா கி சந்தான் ஹே. ஆனால் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்களா, ஆத்மாலாம் பரமாத்மாவுக்கு வாரிசு தான்,
परंतु नॉलेज चाहिए, धारणा चाहिए। जो मायावी बातें करते, किसको दुखी करते हैं, उनको ट्रेटर कहा जाता है. ஆனா ஞானம் என்பது அவசியம். ஞானம் இருக்கணும், அவங்கள்ட்ட தாரணை இருக்கணும். யார் அவங்களுக்குள்ள மாயாவியான விஷயங்களை பேசுறாங்க, ஒருத்தர் பிறருக்கு துக்கம் கொடுக்கறாங்க, அவங்களையும் துரோகி என்று சொல்லப்படுகிறது. பாபா சொல்றாங்க. பாபா இன்னைக்கு பாருங்க எத்தனை தடவை துரோகி துரோகின்னு சொல்றார். ये भी दिखाया है ना कि असुरों को ज्ञान अमृत पिलाया, फिर वह बाहर जाकर गंद करते थे. சாஸ்திரங்கள் இந்த ஒரு கதையும் சொல்லியிருக்காங்க. அசுரர்களும் மாற்று வேஷத்துல தேவதைகள் போல வந்து என்ன பண்ணிடுவாங்க, அமிர்தத்தை பருகிட்டு போயிடுவாங்க. அப்ப அதுக்காக என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஒரு பக்கம் ஞான அமிர்தத்தை குடிச்சாலும் வெளியில போய் என்ன பண்றாங்க, தவறான காரியங்களை செய்யறாங்க. ऐसे भी बहुत है जो ज्ञान अमृत पीते भी रहते और डिसर्विस भी करते रहते. இப்படி நிறைய பேர் இருக்காங்க, ஞான அமிர்தத்தை குடிச்சிட்டே இருக்காங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் டிசர்விஸும் பண்றாங்க. வாஸ்தவமே தும் சப் कन्याए हो, अरे अदर कुमारी के तो मंदिर बने हुए हैं. பாபா சொல்றார், உண்மையில பார்க்க போனா நீங்கெல்லாம் கன்யாஸ் தான். அதர் குமார்ஸுக்குன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்களா, அதாவது அதர் குமாரிகள் மாதாஸ்காகன்னு சொல்லி கோவில்கள் நிறைய உருவாக்கி வச்சிருக்காங்க. தில்வாடா தோ துமாரா அக்யூரேட் யாதுக்காரகே, அதுலேயும் தில்வாடா கோயில் தான் உங்களுடைய மிகச் சரியான நினைவு சின்னம். तुमको भी बैठ किसकी बुद्धि में मुश्किल बैठता है. நமக்கு எப்படி புரியுதோ இதெல்லாம் பாபா சாஹிப் போல மற்றவங்களோட புத்தியிலே ஏறணும். ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். புத்தி படி சாஃப் चाहिए. ஞானம் உள்ளே போகணும்னா புத்தி எப்படி இருக்கணும், தெளிவான புத்தியாக இருக்கணும். तो मनुष्य समझे कि इनको बराबर श्रीमत मिलती है. அப்போ தான் நம்மளை பார்க்குறவங்க தெரிஞ்சுக்குவாங்க இவங்க யாருடைய வழியிலோ நடக்கிறாங்க. இப்போ இவங்க யாரோட வழி, ஸ்ரீமத்து சிவபாபா கொடுத்தது, இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். யஹா சிரேஷ்டத்தே சிரேஷ்ட பனே தப் வஹா பத் மிலே. இங்கு சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவர் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். சிரேஷ்ட யஹா பண்ண, சிரேஷ்டமானவங்களா இங்கே ஆயிடணும். கிரகஸ்த விவகார் மே ரேத்தே அந்திம் ஜனம் பவித்திர ரேனாய். இல்லற வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே இந்த கடைசி பிறவியில் பவித்திரமாக இருக்கணும். அச்சா நல்லது. மீட்டே மீட்டே சிக்கீலத்தே பச்சோம் படுத்தி மாத் பிதா बाप दादा का याद प्यार और नमस्ते. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को याद प्यार नमस्ते, गुड मॉर्निंग. பாபா இன்னைக்கு தாரணைக்கான சாரம் சொல்லியிருக்கார். ஏன்னா இன்னைக்கு வாணி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தாரணைக்கான பாயிண்ட் தான் அதிகமாக இருந்தது. ஸோ தாரணையில் விசேஷமாக என்ன சொல்லியிருப்பாரு சிந்தனை பண்ணலாமா? எல்லாருமே எதாவது செய்யணும் இன்னைக்கு ஸ்பெசிஃபை பண்ணி பாபா சிலது சொல்லியிருக்கிறார். ஸோ அதில் தான் தாரணைக்கான விஷயங்களும் வந்திருக்கு. फर्स्ट पॉइंट, शुद्ध भोजन खाते हुए भी आत्मा को पावन बनाने के लिए याद की मेहनत जरूर करनी है. சுத்தமான உணவை சாப்பிட்டாலும் ஆத்மாவை பாவனமாக்குவதற்கு நினைவிற்கான உழைப்பு அவசியம் செய்ய வேண்டும். याद से ही श्रेष्ठाचारी बनना है. நினைவின் மூலமாகவே சிரேஷ்டாச்சாரி ஆக வேண்டும். விக்ரம் வினாஷ் கர்னேஹே, விக்ரமத்தை அழிக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், इस कयामत के समय में जबकि घर वापस जाना है तो पुराना सब हिसाब किताब चुक्त कर देना है. இந்த இறுதி நேரத்தில் வீடு திரும்ப வேண்டுமென்றால் உங்களுடைய பழைய அனைத்து கணக்கு வழக்கையும் முடிக்க வேண்டும். आपस में ज्ञान की चर्चा करनी है, மாயாவி பாத்தே நஹி கர்னி ஹே. ஒருவருக்கொருவர் ஞான சர்ச்சை, அதாவது ஞானத்தினுடைய விஷயங்களையே பேச வேண்டும், மாயாவி விஷயங்களை பேச வேண்டாம். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கு தாரணை. ஸோ இன்னைக்கு என்ன சொல்லியிருந்தார் பாபா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாயாவி விஷயங்களை பேசினா கூட
துரோகிகள்னு சொல்லிட்டார். பாபா இன்னைக்கு வரதானம் கொடுக்கறாங்க, प्योरिटी की रॉयल्टी द्वारा ब्राह्मण जीवन की विशेषता को प्रत्यक्ष करने वाले संपूर्ण पवित्र भव. பியூரிட்டியின் ராயல்டி மூலமாக பிராமண வாழ்க்கையின் விசேஷத்தன்மையை பிரத்யக்ஷம், அதாவது வெளிப்படுத்தக்கூடிய சம்பூர்ண பவித்திர பவ. பியூரிட்டியினுடைய ராயல்டி மூலமா பிராமண வாழ்க்கையினுடைய சிறப்பை வெளிப்படுத்தக்கூடிய சம்பூர்ண பவித்திர பவ. प्योरिटी की रॉयल्टी ही ब्राह्मण जीवन की विशेषता. பியூரிட்டியோட ராயல் தன்மை தான் பிராமண வாழ்க்கையின் சிறப்பம்சம். जैसे कोई रॉयल फैमिली का बच्चा होता है तो उनके चेहरे से, चलन से मालूम पड़ता है कि ये कोई रॉयल कुल का है. எப்படி பாருங்க, ஏதாவது குழந்தை ராயல் ஃபேமிலி, ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த குழந்தையா இருந்தா அதோட முகம் நடத்தையிலே தெரிஞ்சிரும் இது ரொம்ப பெரிய குலத்தை சேர்ந்தது, இது அரச குலத்தை சேர்ந்த குழந்தைன்றத சொல்லிடலாம். ऐसे ब्राह्मण जीवन की परख प्यूरिटी की झलक से होती है. பாபா பாருங்க இவ்வளோ அழகான வார்த்தைகள் சொல்கிறார். அதுபோல் பிராமண வாழ்க்கையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, இவங்க பிராமணன் அப்படிங்கிறத எப்படி கண்டறிவது? அவங்களுடைய தூய்மையின் ஜொலிப்பு மூலமாக. ஒருத்தரோட தூய்மையோட ஜொலிப்பை வச்சே இவங்க பிராமணன்னு அறிந்து கொள்ளணும். चलन और चेहरे से प्यूरिटी की झलक तब दिखाई देगी जब संकल्प में भी अपवित्रता का नाम निशान न हो. அப்போ உங்களோட ஜொலிப்பை வச்சு தான் உங்களை பிராமணன்னு சொல்ல முடியும். ஆனால் உங்களோட நடத்தை மற்றும் முகத்தில் எப்போ அந்த தூய்மையோட ஜொலிப்பு தென்படும்? வெளியில் எப்போ தெரியும்? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்போ அகம்னா என்ன? சங்கல்பத்தில் கூட அப்பவித்திரத்தாவோட பெயர் அடையாளம் இல்லாமல் இருந்தாதான் முகம் மற்றும் நடத்தையில் என்ன தெரியும்? தூய்மையோட ஜொலிப்பு தெரியும். प्यूरिटी अर्थात किसी भी विकार व अशुद्धि का प्रभाव न हो तब कहेंगे संपूर्ण पवित्र. அடுத்து பாபா பியூரிட்டிக்கு இன்னும் அர்த்தம் சொல்றார். எந்த விதமான விகாரம் மற்றும் அசுத்தத்தின் பாதிப்பு கூட இருக்கக்கூடாது. விகாரம் மற்றும் அசுத்தத்தோட பாதிப்பு கூட இருக்கக்கூடாது. அப்பதான் சம்பூர்ண பவித்திரமானவர்கள் என்று சொல்ல முடியும். पवित्रताले एवलो डेप्थ. स्लोगन होली हंस वह है जो व्यर्थ को समर्थ में परिवर्तन कर दे. புனித அன்னப்பறவைகள் அவர்கள். யார அன்னப்பறவைன்னு சொல்ல முடியும்? வீணானதை பயனுள்ளதாக மாற்றி விடுபவர்கள். அவர்களே தூய்மையான அன்னப்பறவைகள். இன்றைக்கு மம்மாவுடைய மகா வாக்கியம் இருக்குது. மாத்தேஸ்வரி ஜி கே அனுமோல் மகா வாக்கிய. மாத்தேஸ்வரியினுடைய விலை மதிக்க முடியாத மகா வாக்கியம். எப்படி பாருங்க, ஷிவ பாபாவுக்கு மகா வாக்கியம் சொல்கிறோம். அதுக்கப்புறமா யாருக்கு மட்டும்தான் மகா வாக்கியம்னு சொல்லப்படுது? மம்மாவுக்கு. ஆகையால தான் பக்தி மார்க்கத்தில் என்ன பண்ணிட்டாங்க? கல்வி கடவுள், கல்வியினுடைய தேவின்னு சரஸ்வதியை தான் காட்டப்பட்டிருக்கு. வேற எந்த தேவதா இல்லை வேற எந்த தேவனையும் கல்வி கொடுக்கக்கூடியவர்னு சொல்றது கிடையாது. சரஸ்வதியை மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பகவானே என்ன சொல்லிட்டாரு? மம்மாவுடைய மகா வாக்கியோன்னு சொல்லியிருக்கார். ஏ ஈஸ்வரிய சத்சங் காமன் சத்சங் நஹி ஹே. இன்னைக்கு மம்மா மகா வாக்கியத்தில் எதை பற்றி சொல்கிறாங்க? இந்த ஈஸ்வரிய சத்சங்கம் சாதாரண சத்சங்கம் கிடையாது. ஸோ ஒரு பாயிண்ட், சிவபாபாவுடைய மகா வாக்கியத்தோட ஒரு கருத்தை மைய கருத்தை எடுத்துட்டு அதை ஆழமாக சிந்தனை பண்ணி அதிலிருந்து நிறைய பாயிண்ட் என்ன பண்ணுவாங்க? மம்மா நமக்கு தெளிவுபடுத்துறதுக்காக, ரகசியங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு சொல்லுவான். அப்பனா ये जो ஈஸ்வரிய சத்சங் ஹே, காமன் சத்சங் நே. நம்முடைய ஈஸ்வரிய சத்சங்கம் சாதாரணமானது கிடையாது. ये है ईश्वरीय स्कूल, कॉलेज.
இதுதான் ஈஸ்வரிய ஸ்கூல் மற்றும் கல்லூரி. जिस कॉलेज में अपने को रेगुलर स्टडी करनी है, இந்த காலேஜில் நீங்கள் ரெகுலராக படிக்கணும். டெய்லி போயிட்டு வரணும். ஸ்கூலு காலேஜ்னாலே என்ன, தினசரி போயிட்டு வரணும். बाकी तो सिर्फ सत्संग करना, थोड़ा समय वहाँ सुना, फिर तो जैसा ही वैसा ही बन जाता है. மற்றபடி சும்மா சத்சங்கத்துக்கு வர்றது, கொஞ்ச நேரம் உட்காந்து கேட்கறது, பிறகு எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கிறது, அப்படி கிடையாது. क्योंकि वहाँ कोई रेगुलर पढ़ाई नहीं मिलती है. மற்ற சத்சங்கங்களில் ரெகுலராக உங்களுக்கு இந்த படிப்பெல்லாம் கிடைக்காது. தினசரி போகணும் படிக்கணும் அப்படிங்கிறது மற்ற இடத்துல கிடைக்காது. ஜஹாசே கோய் பிராலப்து பனே, அங்கிருந்து எனக்கு இந்த பிராப்தி கிடைச்சது, அப்படிங்க உலகத்தில் சத்சங்கம் கிடையாது. इसलिए अपना सत्संग कोई காமன் சத்சங் நெய். ஆனால் இது எல்லாமே எங்கே இருக்குது? நம்முடைய சத்சங்கத்தில் இருக்குது. இங்கே டெய்லி படிக்கணும், இங்கே லட்சியம் இருக்குது, பிராப்தி இருக்குது. அப்போ இது சாதாரணமான சத்சங்கம் கிடையாது. अपना तो ஈஸ்வரிய காலேஜே, அதுலேயும் நம்முடையது என்ன, ஈஸ்வரனின் காலேஜ், கல்லூரி. ஜஹா பரமாத்மா பேட் हमें पढ़ाता है. ஏன்னா இங்கே பரமாத்மாவே நமக்கு நேரடியாக வந்து கற்றுத்தரார். और हम उस पढ़ाई को पूरी धारण कर ऊंच पद को प्राप्त करते. நாம் என்ன பண்ணுறோம், இந்த படிப்பை முழுசாக தாரணை பண்ணி உயர்ந்த பதவி அடைகிறோம். जैसे रोजाना स्कूल में मास्टर पढ़ाए डिग्री देता है, वैसे यहाँ भी स्वयं परमात्मा गुरु पिता टीचर के रूप में हमको पढ़ाए सर्वोत्तम देवी देवता पद प्राप्त कराते हैं. எப்படி ஸ்கூலில் டெய்லி மாஸ்டர், அதாவது டீச்சர் வந்து படிப்பு சொல்லி கொடுப்பாங்க, டிகிரி வாங்க வைக்கிறாங்க, கடைசியில் டிகிரி கொடுக்குறாங்க. அதே போல் இங்கேயும் ஸ்வயம் பரமாத்மா குருஸ்தானம், அப்பா ஸ்தானத்தில், ஆசிரியர் ஸ்தானத்தில் நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்து சர்வோத்தமமான தேவி தேவதா பதவியையும் கொடுக்குறார். इसलिए स्कूल में ஜாயிண்ட் होना जरूरी है. ஆகையால் இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். यहाँ आने वालों को ये नॉलेज समझना जरूरी है. இங்கே வர்றவங்க இந்த ஞானத்தை புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். यहाँ कौन सी शिक्षा मिलती है, इस शिक्षा को लेने से हमको क्या प्राप्ति होगी. இங்கே எப்படிப்பட்ட கல்வி கிடைக்குது, இந்த கல்வியை அடையிறப்ப என்ன பிராப்தி கிடைக்குது, இதையும் புரிஞ்சுக்கணும். हम तो जान चुके हैं कि हमको खुद परमात्मा आकर डिग्री पास कराते हैं. அதில் இங்கே நாம் தெரிஞ்சிட்டோம், நேரடியாக பரமாத்மா வந்து டிகிரி பாஸ் பண்ண வைக்கிறார். और फिर एक ही जन्म में सारा कोर्स पूरा करना. ஆனால் ஒன்று என்ன, இந்த ஒரு ஜென்மத்திலே முழு கோர்ஸையும் படித்து முடிச்சிடணும். டைம் கிடையாது நம்மகிட்ட. तो जो शुरू से लेकर अंत तक इस ज्ञान के कोर्स को पूरी रीति उठाते हैं वे फुल पास होंगे. அப்போ யார் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் இந்த ஞானத்தோட முழு கோர்ஸை எடுத்துக்கிறாங்க, அவங்க தான் முழுமையாக தேர்ச்சி அடைகிறார்கள். बाकी जो कोर्स के बीच में आएंगे वो तो इतनी नॉलेज को उठाएंगे नहीं. மற்றபடி கோர்ஸ் ஆரம்பிச்சிருச்சு, இடையில வர்றாங்க அப்படின்னா அவங்க அந்த அளவுக்கு ஞானத்தை புரிஞ்சுக்க முடியாது. உனோக்கோ கியா பத்தா ஆகே கா கோர்ஸ் கியா சலா. ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன நடத்துனாங்க, என்ன கோர்ஸ் எடுக்கப்பட்டது, இடையில வர்றவங்களுக்கு எப்படி தெரியும். இஸ்லியே யஹா ரெகுலர் பட்னாகே. ஆகையால் இங்கே என்ன பண்ணணும், ரெகுலராக படிக்கணும். அம்மா சொல்கிற விஷயம் என்ன, ரெகுலராக படிக்கணும். इस नॉलेज को जानने से ही आगे बढ़ेंगे. इसलिए ரெகுலர் ஸ்டடி करनी है. இந்த ஞானத்தை அறிந்து கொள்வதன் மூலமாகவே முன்னேற முடியும். எனவே ரெகுலர் ஸ்டடி பண்ணுங்க. அச்சா, ஓம் சாந்தி. நல்லது, ஓம் சாந்தி. ஸோ அம்மா என்ன சொல்கிறாங்க, இது சும்மா நம்ம வர்றது, கொஞ்சம் உட்காந்து கேட்கறது, வந்தப்போ எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கிறது, அந்த மாதிரி இடம் கிடையாது. இது ஈஸ்வரனோட சத் சங்கம். இங்கே குரு அப்பா டீச்சர் ஸ்தானத்துலேயும் பாபா படிப்பு சொல்லி கொடுக்குறார். இங்கே என்ன பண்ணணும், ரெகுலராக படிக்கணும். இங்கே என்ன கல்வி கற்றுத்தரப்படுகிறது அதையும் நம்ம என்ன பண்ணணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இது மூலமாக என்ன பதவி கிடைக்குதுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அச்சா, ஓம் சாந்தி.
எல்லையற்ற பொறுமையால மட்டும்தான் மூடி இருக்கும் மனக்கதவை திறக்க முடியும். Patience and more patience enables a closed mind to gently unfurl.